வணக்கம் நண்பர்களே. உங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா மனசு மட்டும் நிம்மதியாவே இருக்காது. காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒரு யோசனை போயிட்டே இருக்கும். வேலையை செய்யற போதும் இன்னொரு கவலை, நைட்டு தூங்கும் போதும் பழைய விஷயங்கள். நான் ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு என்னாலேயே என்ன ரிலாக்ஸா இருக்கவே முடியல அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே தோணிக்கிட்டே இருக்கலாம். ஓவர் திங்கிங் என்பது அதிகமாக யோசிப்பது மட்டும் அல்ல, ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிச்சுட்டு எந்த தீர்வும் வராமல் இருப்பதும் அதில் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். இன்று நம் மனம் ஏன் இப்படியெல்லாம் செய்யுது, அதை எப்படி மேனேஜ் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களோட மைண்ட் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன், தீர்வு தேடுவதற்கு ஓவர் திங்கிங்க்கும் வித்தியாசம். ஒரு பிரச்சனையை பற்றி யோசித்து தீர்வு கண்டுபிடிப்பது யூஸ்ஃபுல் திங்கிங். ஆனால் அப்படி நடந்திருந்தா நான் எப்படி யோசிச்சிருக்க கூடாதா, இப்படி யோசிச்சிருக்க கூடாதா, நாளைக்கு ஏதாவது தவறா நடந்துருச்சுன்னா என்ற ஒரு எண்ணத்தை சுற்றி சுற்றி யோசிக்காம, அது நமக்கு தீர்வை விட ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்கலாம். உங்களோட நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, இந்த யோசனை என்ன என்ன ஒரு சொல்யூஷனுக்கு அழைச்சு செல்லுதா, இல்லை அதே இடத்துல சுற்றி சுற்றி வருதா அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கங்க. இதுல செகண்ட் ஒன், எதிர்காலத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சிக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நமக்கு முழுமையாவே தெரியவே தெரியாது. ஆனா அன்சர்டனிட்டி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம். அதனால மனசு இது நடந்தா அது நடந்தா அப்படின்னு பல பாசிபிலிட்டிஸை உருவாக்குது. பிளானிங் நல்லது, ஆனா எல்லாவற்றையும் முன்கூட்டியே கண்ட்ரோல் செய்ய முடியவே முடியாது. கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயத்துல ஆக்ஷன், கண்ட்ரோல் செய்ய முடியாத விஷயத்துல அக்செப்டன்ஸ். இந்த வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தேடுவோம் என்னன்னா, பழைய கன்வர்சேஷனை மீண்டும் மீண்டும் நினைக்கிறது. நான் ஏன் அப்படி சொன்னேன், அவரு என்ன பற்றி என்ன நினைச்சிருப்பாரு, நடந்து முடிந்த கன்வர்சேஷனை மனசுல மீண்டும் பிளே செய்யறோமா, கடந்த காலத்தை அனலைஸ் செய்யறத சில நேரங்கள்ல பாடமா கற்றுக்கொள்ள உதவும். ஆனா நடந்த விஷயத்த மாற்றவே முடியாத நிலையில தொடர்ந்து அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு எனர்ஜி மட்டும் செலவாகலாம். நீங்க கேளுங்க, இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும், லெசன் கிடைச்ச உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு செல்ல முயற்சி பண்ணுங்க. இதுல ஃபோர்த் ஒன், மனசுக்கு ஓய்வே இல்லாத வாழ்க்கை. காலையில எழுந்த உடனே போனு, பிரேக்ஃபாஸ்ட்டு, நமது அட்டென்ஷன் தொடர்ந்து ஏதாவது ஒன்றுல இருந்துகிட்டே இருக்கு. அதனால தினமும் கொஞ்சம் நேரமாவது ஸ்க்ரீனை நாம இல்லாத மாதிரி ஒரு நேரத்தை வச்சுக்கொள்ளணும். அதாவது நம்ம வாக்கிங் போகணும், நமக்கு பிடிச்ச மாதிரி டிராயிங் வரையலாம், நமக்கு பிடிச்ச புக்ஸை படிக்கலாம், அப்புறம் நம்மளோட ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசலாம். இந்த மாதிரி அமைதியான விஷயத்த பண்ணணும்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் மாறலாம். இதுல ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க. அதாவது பல ஓவர் திங்கிங் தாட்ஸ் தான் மற்றவங்களோட ஒப்பீனியனா சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அவங்க என்ன ஜட்ஜ் செய்வாங்களா, என்னை பத்தி தவறா நினைப்பாங்களா, நாம மற்றவங்களோட எண்ணங்களை முழுவதுமா கண்ட்ரோல் செய்யவே முடியாது. அதனால அவங்களோட என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்னுடைய வேல்யூஸ்க்கு ஏற்றபடி நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. இதுல சிக்ஸ்த் ஒன், தாட்ஸை எழுதி பாருங்க. ஒரே தாட் தொடர்ந்து வந்துச்சுன்னா ஒரு பேப்பரை எடுத்துட்டு அதுல எழுதுங்க, என்ன கவலை, எதுல என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது நீங்க எழுதுங்க. இப்போது நான் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆக்ஷன் என்ன. உதாரணமா எக்ஸாம் ரிசல்ட்டை பத்தி பயமா இருக்குதா, ரிசல்ட்டை இப்போதே கண்ட்ரோல் செய்யவே முடியாது, ஆனா அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். தாட்டையும் ஆக்ஷனையும்
மாற்ற முயற்சி செஞ்சீங்கன்னா அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இதில் 7th ஒன் என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் ரூல். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் மாற்ற தேவைப்பட்ட அதற்கான ஒரு குறுகிய நேரம் நீங்கள் ஒதுக்கலாம். அதில் அதாவது அடுத்த ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி யோசிச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. பிறகு முடிந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பை தேர்வு செய்யுங்க. இதனோட நோக்கம் தாட்ஸ் பிறகு ஃபோர்ஸை தொடர்ந்து செஞ்சு நிறுத்துறது அல்ல. திங்க், டெசிஷன், ஆக்ஷன். திங்ஸ், டெசிஷன், ஆக்ஷன் என்ற டைரக்ஷன் கொடுப்பது. இதில் 8th ஒன் என்னன்னா, எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை தொடர்ந்து உங்களோட படிப்பு, உங்களோட வேலை, உங்களோட உறவுகள் அல்லது தினசரி வாழ்க்கையில் ஏற்படுற பாதிப்பு அதைய இக்னோர் செய்ய வேண்டாம். நம்பகமான ஒரு பெரியவங்ககிட்ட இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்கிட்ட, இல்லைன்னா ஒரு கவுன்சிலர்கிட்ட, இல்லைன்னா ஒரு குவாலிஃபைடு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்ட போய் நீங்கள் பேசலாம். சப்போர்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் கிடைக்கும். இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, உங்களோட மனசில் நிறைய தாட்ஸு வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தாட்ஸையும் நீங்கள் நம்ப வேண்டியதே இல்லை. அடுத்த முறை ஓவர் திங்கிங் ஆரம்பிக்கும் போது 3 கேள்வியை நீங்கள் கேட்டுக்குங்க. இது ஃபேக்டா அல்லது நான் நினைக்கும் பாசிபிலிட்டியா? இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குதா? இப்போது என்னால் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆக்ஷன் என்ன? உங்களோட மனதிற்கு எல்லா கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை டெய்லியும் உங்களுக்கு நான் ஒரு சைக்காலஜி ப்ராக்டிஸ் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.